என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சு கூட காந்தா கண்ணு குஞ்சியா அடுத்து போட ஒரு குட்டி சாக்கி அவன் குஞ்சான குஞ்சுங்கிறா அதான் ஒரு குஞ்சா இருக்குது அவன் புள்ள எப்ப சிங்க குட்டி இருக்குது போத்துல பெருமை எடுத்து சொல்லு காலையில உனக்கு போட்டு கொடுக்குறேன் அது சரி ராணியம்மா மவளை கூட்டு வந்திருக்கேன் ஓ மவளை இருக்கட்டும் நான் கேட்டேனே இந்த அஸ்தாகத்துல என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குட்டி ஜாதிக்கு ஆகும் குஞ்சு என்ன குஞ்சு கேட்டீங்க ஒரு குட்டி பையன் கூட என்கிட்ட வாக்குவாதம் பேசுறதுக்கு வாய் வார்த்தை பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட காரணம்னு கேட்டேன் ஒரு ஆள் இருக்குது ஒரு பொண்ணு ஆமா அப்படி பேரட்டு கூப்பிடலாமா கூப்பிடுவாங்களா அடியோ மல்லிகா அவன் காட்டுல பூவெடுக்க போயிருப்பா அங்க போய் பாரு தேடியா புண்டா அடியோ கனகாமரம் அவன் கண்டம் கூட நொட்டிக்கிட்டு இருப்பான் அங்க போய் பாரு அடியே குஸ்பே அவன் சுந்தர்சி கூட பேய் படம் எடுக்க போயிருப்பா அங்க போய் பாரு அடே சில்க் சுமிதா அவன் செத்து 22 வருஷம் அவரு தேடியா புண்டா ஏடா கண்ணே இவ்வளவு பேர் அழகான பேர் வச்சு கூப்பிடுறானே அவனுக்கு வரவே இல்ல அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கா என்ன போய் கேட்டப்பா கேட்டமா ஏமா மோளே என்ன பேர் சொன்னா நம்ம கூப்பிடுதா ஊர்லயே இல்லாத பேரு என்ன பேரு கண்ணே டவுன் பஸ் அப்படி கூப்பிட்டா நீ வந்துருவா சரிமா கேட்டியா சரிமா இந்த ஊர் உலகத்திலேயே இல்லாத பேரு என் மோளுக்கு கண்ணே டவுன் பஸ்னு கூப்பிட்டா என் மோ வந்துரும் கூப்பிட்டா வந்துரும் கண்ணே டவுன் பஸ் ஐயோ என்னடி வாய் கலக்குங்க இருக்கும் போது ஐயோ இந்த உலகத்திலேயே என்னோட எவ்வளவு அழகா இருக்கிறாளோ அவளுக்கு பூரா நாசமா போயிடும் உன்னோட அழகா இருந்தாதானே நான் தான் அழகா இருக்கிறேன் ஆமா ஓஹோ முடி என்னடி போடுற என்னடி போடுற பண்ணி என்ன சரி பரவாயில்ல உலகத்துல எவ்வளவு அழகான பேர்லாம் இருக்குது ஏன் கண்ணே டவுன் பஸ் பேர் வச்சிருக்கிற அப்படி கேளு சேலத்துல ரூட் பஸ் எனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது அதுல பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போக முடியும் அது எனக்கு பிடிக்காது இந்த முனிப்பு பஸ் ஓட்டலாம் மினி பஸ் டி அந்த முனி பஸ் சுனி பஸ் ஐயோ மினி பஸ் அது எனக்கு பிடிக்காது யாரு கேளு பைசான தாத்தா யாருன்னா கிளவா இப்ப இந்த பஸ் போவாது இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அவன் வேற பஸ்ல போவான் வயசு குட்டி தாவணி கட்டிட்டு வந்தாலும் பாக்கண்ணு இந்த டிரைவர் சீட்டு நொட்டிட்டு உட்கார்றான் அதனால அந்த பஸ் பிடிக்காது என் பஸ் ஒன்லி கவர்மெண்ட் சீல் வச்ச டவுன் பஸ் யாரு வேணாலும் ஏறலாம் யாரு வேணாலும் இறங்கலாம் பரவாயில்ல டவுன் பஸ் பேர் வச்சுக்கிறேன் கவர்மெண்ட் அரசு அங்கீகாரம் பெற்ற மகளிருக்கு ஃப்ரீ இந்த ஜெயா குட்டி பஸ்ல அரசாங்கத்து பஸ்ல ஆம்பளைங்களுக்கு தான் ஃப்ரீ பொம்பளைங்க ஏற கூடாது பொம்பளைங்க ஏறினா வண்டி செல்ஃப் எடுக்காது ஆம்பளைங்க ஏறி ஆடு பிடிச்சா தான் செல்ஃப் எடுக்கும் சரி அப்படியே டவுன் பஸ்ல வச்சுக்க இந்த ஊர்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா அது எங்க போவோம் இந்த ஊர்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா பஸ் நேரா குச்சி காட்டுக்குள்ளே போகும் அங்க வேலையை முடிச்சுக்கிட்டு கரும்பு காட்டுக்குள்ளே போகும் அங்க வேலையை முடிச்சுக்கிட்டு சோள காட்டுக்குள்ளே போகும் காடு கடை எங்க இருக்குது அங்கதான் போகும் ஏன் காடு கடை போறது யார் ரோட்ல போக வேண்டியதுனே ரோட்ல போற பஸ்ல பிசி ஏசி ஏறிக்கிட்டு ஓசியில போறாங்க ஏன் விவசாய குடி மக்கள்லாம் ரோட்ல இறங்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க களவட்டத்தை தான் கூலி கொடுக்குறாங்க 3 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு கூலி கொடுக்குறோம் அதனால என் பஸ் நான் ரோட்ல காட்டுல குத்துறேன் அப்படியே குச்ச புடுங்குவாங்க என் பஸ்ல உட்காருவாங்க கரும்பை வெட்டுவாங்க என் பஸ்ல உட்காருவாங்க அப்படியே சோளத்தை அடிப்பாங்க என் பஸ்ல உட்காருவாங்க பரவாயில்ல கண்ணு ஒரு அழகா தான் பேர் வச்சிருக்கிறேன் ஆனா ஒரு பொண்ணா பொருந்தா அழகா சேரி கட்டிக்கிட்டு பொருத்தமா வரணும் இது என்னடி துணி அசிங்கமா போட்டு பாப்பா குண்டு இருக்குது பாரு ஆமா நின்ன இடத்துல 75 கிலோமீட்டர் ஓடுறேன் பார்த்தேன் சரி ஏன் என்ன இப்படி வந்து போட்டுருக்க அழகா சேரி காய்ட்டு
போட்டுட்டு தலைக்கு பூ நிறைய வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுட்டு அழகா வரணும் பெண்களா பிறந்தா. இது பேசுறேன். என்ன பேசுறேன்? அடிக்கிற வெயிலுக்கு உருக்க புளிக்கிட்டு பாடி போட்டுக்கிட்டு சீலையை கட்டிக்கிட்டு உள்ள பாவாடையை போட்டுக்கிட்டு ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு உருக்கம் புழுக்குது. இது அப்படி கிடையாது. சரக்குன்னு தூக்கிக்கலாம், சரக்குன்னு தூக்கிக்கலாம், சரக்குன்னு அவுத்துக்கலாம், சரக்கு பரவாயில்ல கண்ணு. யா இந்த பக்கம் அப்படி பேசுறது தெரியாது. ஏத்துவாங்க. நீ கதையை சொல்லி உனக்கு சரியில்லை. சரிடுவாங்க. ஆமா ஒரு கட்ட முடிச்சு. ஆமா ஏல கண்ணு நான் என்ன சொல்றேன், ஒரு அழகா பேசுறியே. இந்த ஊரான ஊர்ல ஒருக்கு ஒரு ராணி நான் வந்திருக்கிறேன். என்ன பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? இப்ப தோணாது, அப்புறமா தான் தோணும். அப்புறமா தோணுமா? பரவாயில்ல கண்ணு. சரி. சுட்டெரிக்கும் சூரியனுக்கோ பகல் சொந்தம், சுட்டெரிக்கும் சூரியனுக்கோ பகல் சொந்தம், சுத்தி வர சந்திரனுக்கோ இரவு சொந்தம், சுற்றி வர சந்திரனுக்கோ இரவு சொந்தம், உலகோதன் கண்ணனுக்கு ராதை சொந்தம், உலகோதன் கண்ணனுக்கு ராதை சொந்தம், மகாவிஷ்ணுக்கு யார் சொந்தம்? மகாலட்சுமி சொந்தம். மகாலட்சுமி சொந்தம். ஐப்பேற்பட்ட லட்சுமி கடாட்சம் வந்த சபைக்கு வந்தேனே நான் யார்? யாருக்கு மகள்? நாமதே என்ன விளக்க? மகளாக பிறந்த எனது பேரோ அம்பாள் 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 அம்பாள். காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசிராஜர் குமார்த்தியாகப்பட்ட அம்பாள் அம்பாள் அம்பாள். உங்க பேரு? என் பேரு அம்பாள். சரி, நாங்க 3 குழந்தைகள் பிறந்தோம். ஆமாம்பா. எத்தனை செலவு குட்டி, எத்தனை பொட்டை குட்டி? செலகுட்டி பொட்டக்குட்டினா செலகுட்டினா ஆம்பளை பிள்ளை, பொட்டக்குட்டினா பொட்டை பிள்ளை. அப்படி கிடையாது கண்ணு. இந்த அரசாங்கத்துக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றோம். ஆண் குழந்தை என்பதே கிடையாது. ஆம்பளை கிடையாது, கிடையாதுப்பா. உன் செல்லுக்கு சார்ஜ் போடணும்னு சொன்னீங்க. உன் செல்லு எடுத்துட்டு போய் இவங்க வீட்டுல இருந்து சார்ஜ் போட்டுவான். சார்ஜ் போட வந்துருக்க. ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் அம்பாள், அம்பிகை, அம்பாளிகை 3 பெண் குழந்தைகள். அப்படி எந்த குறையும் இல்லாமல் அற்புதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாடோ செழிப்பான நாடு. இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் என் தந்தையான ஆட்சி புரிந்து வந்திருக்கின்றார். அன்னைக்கே வேத புராணத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, வேத புராணத்துல எழுதி வச்சிருக்கீங்க. என்ன எழுதிருக்கீங்க? வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மலை. வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மலை. அதாவது வேதம் ஓதிய வேதிருக்குன்னா ரீக் யஜுர் அதர்வண சாமம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களை ஒன்றா கூட்டி பிராமணர் கோயில வேதம் ஓதிருப்பார். அவருக்காக ஒரு மலை பொழியும். வேதம் ஓதிய வேதிற்கு ஒரு மலை, நீதி மன்னர் நெறினருக்கு ஒரு மலை, நாட்டை ஆளக்கூடிய அரச ஆட்சியில நீதியா இருந்தா அவருக்காக ஒரு மலை பொழியும். கணவனே கண் கண்ட தெய்வம் என்று கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை. அந்த காலத்துல வேணாம் விட்டுருங்க. உள்ள கொண்டு போய் உள்ள கொண்டு போய்
கால்ல ஒட்டிக்கும் கால்ல ஒட்டிக்கும் தலை. அதாவது கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை. அந்த காலத்துல தாய் குலமெல்லாம் தான் கணவனை கண்கண்டதை காலத்தை விட்டு விடியால கும்பிட்டாங்க. அது எதுக்கு தெரியுமா? அண்ணவா இரவுல இன்பத்துல இருக்கும்போது நல்ல சலாசமா இருக்கும்போது என் காது உன் மீது பட்டிருக்கும், உன் கால் என் மீது பட்டிருக்கும், என்னை மன்னித்துக் கொள்ளணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய் வீடு தான் புகுந்த வீடு. தாய் வீட்டுல இருக்கிறோம், அப்பா இடத்துல போடுறான். கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நாம புருஷத்துல போடுறோம். அப்படி நீதியாவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கடைசியில கத்தியில போறதுக்கு புருஷன் தான் போடுறோம். நீதியா வாழ்ந்த காலம் அந்த. ஆனா மன்னரா எந்த குறை இல்லாமல் செழிப்புடன் தந்தை ஆட்சி பண்ணி வருகின்றார். அப்ப இருக்கிற நேரத்தில் ஏதோ காரணமாக தந்தை அதை நடத்திருக்கின்றார். நான் மட்டும் போக கூடாது. என் தங்கை அம்பாள் அம்பாலிகை இருவரும் அழைத்து தாயும் தந்தையும் பார்க்க வேண்டும். நான் அழைத்திருந்து அம்பாலிகை அழைத்து வருகிறாயா? கேளுங்கள் தம்பியார்களே. அம்பாள் சபையில் இருக்க ஆசை தங்கையாகப்பட்ட அம்பிகை அழைக்க அம்பிகை சபைக்கு தடுப்பா. என்ன வார்த்தை கேக்குற? நீ என்ன கேக்குற? நீ என்ன கேக்குற? நான் ஏன்டான்னு கேட்டேன். நான் ஏன்டி கேட்டேன்? ஆடி பண்ணி கூப்பிடுவா? நீ ஓடப்பட கூப்பிடுவா? ஏய் இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சமம். எவன் சொல்றான்? ஆமா ஆம்பளை தான். பொட்ட புண்ட தான். அடா குண்டு புண்டா. நானு போனா பார்த்தேன்னு அதிகம் பேசுறேன். கண்டார உங்களே ஆம்பளைய பார்த்து 126 கிலோ வெடிச்சிருக்கேன். தாங்கிட்டே உங்க இந்த ஊர்ல இந்த ஆம்பளையா இந்த பொம்பளையான்னு பாத்துக்கோண்டா. இந்த ஊர்ல நான் ஆம்பளை ஜெயிக்கிறேன்னா கோத்தா இந்த கூத்தாரத்தை பாத்துக்கோண்டா. இந்த ஊர்ல வெடிச்சு நான் போயிருந்தேன். பாத்து கூட்ட ஆயிரம் பாவா. நீ என்ன பாத்துக்கலாம்? பாத்துக்கோ இந்த ஊர்ல. ஆமா இப்ப சரி ஆம்பளை பொம்பளை சம்பங்கற. ஆமா நீ என்ன பாத்துக்கலாம்? பாத்துக்கோ. இங்க பார் நாங்க வண்டி ஓட்டுறோம். வண்டி ஓட்டுறீங்க. ஏண்டா இந்த காலத்தில் இந்த பெண்கள் நாங்க பஸ் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், லாரி ஓட்டுறோம், பிளைட் ஓட்டுறோம், ட்ரெயின் ஓட்டுறோம், ஏர் ஓட்டுறோம், பணமரம் ஏறுவோம்.
அல்லாவனே சரியா? ஆம்பளை நீ 10 ரூபா சம்பாதிச்சனா பொம்பளை இப்ப நாங்க 5 ரூபா சம்பாதிக்கிறோம். உங்களை சொல்லி குத்தம் இல்ல. ஏன் அன்னைக்கு அடுப்படியில சோறாக்கிட்டு ஓமனாப்புல வீட்டுல போட்டுக்கிறோம். குடும்பமா இருந்தது. என்னைக்கு உள்ள பேக்க தூக்கிட்டு மகளிர் மன்றத்துக்கு விட்டோமோ அன்னைக்கு ஆம்பளை மன்றம் பூரா படுத்துக்கிச்சு. சண்டைக்கு பாட்டி ஓயாண்டமா மகளிர் மன்றத்துல கேஸ் கொடுத்துருவோம். ஏய் சரி அப்பா சரிங்க வா. இந்த மாதிரிலாம் பொம்பளையா வராத இடத்துக்கு நாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போவோம். எங்க போறீங்க? ஐயப்பன் கோயிலுக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு நாங்களும் வருவோம். ஏன் நீங்க ஆம்பளை மட்டும் தான் போகணும் சட்டம் இருக்காண்ட? பொம்பளைங்க நாங்களும் வருவோம். ஆடி கொலகாரி. ஆமா பொம்பளை வரணும்னு சொல்லி தாண்டி நீங்க கொடி பிடிச்சிட்டு பொம்பளைக்கு வந்து அங்க பம்பை ரெண்டு புடிக்கிட்டு புடிச்சு. பம்பை ஒண்ணு புடிக்கிட்டுலாம் போகல. அந்த வருஷம் மழை அதிகமா வந்து போச்சு. உங்க அட்டுளி நாங்க ஐயப்பன மழை விட்டாரு. நாங்க வந்துட்டா எங்க ஐயப்பங்களுக்கு வருவோம். சரி நீ என்ன பாத்துக்கலாம். வாடாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போல நான் பாத்துக்கலாம். ஐயப்பன் கோயிலுக்கு போனா இப்ப இவ்வளவு மாலை போட்டுக்கிட்டா நானும் மாலை போட்டுட்டேன். எத்தனை நாள் விரதம் இருக்கணும்? 48 நாள். சொல்றோம் 25 நாள். 48 நாள் விரதம் இருக்கணும். எத்தனை நாள் இருக்கணும்? 48 நாள். 48 நாள் விரதம் இருக்கணும். 40 நாள் விரதம் இருந்தா அதுல பத்திரிக்கை என்ன பண்ணணும்? பத்திரிக்கை என்ன பண்ணணும்? அப்படியே இருக்க மாதிரி காட்டு பண்ணி மாதிரி இருக்க பாரு. பின்னாடி வந்துடுறீங்களா? இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போனா பஜனை பண்ணா சட்டை கட்டணும். எங்க உன் சட்டை கட்டு பொம்பளை கைட்டு அப்ப ஓம்பறதுக்கு வராங்க. ஓ காரியமா நம்ம பொம்பளை நல்லா கைட்டணுமா உனக்கு? நீ நம்ம பின்னாடி போங்க. நானும் அவளை பாத்துக்கிறேன். சரி சரி பூஜையில உட்காரு. ஏடா பூஜையில உட்காரு. போடா உட்காரணுமா? இல்ல விரிச்சிட்டு போனா எவனா ஏறிட்டு போவான். உட்காருங்க யாரங்க. இந்த சாண்டை குச்சி இது ரெடி பல்ல காட்டுறானுங்க. ஆக்காத மாட்ட புடுங்குவான். ஆம்பளை கேவலமா சொல்லிவிட்டேன். இப்ப நான் ஒரு நாள் விரதம் ஒரு சரணம் சொன்னா ஒரு நாள் பூஜை முடிஞ்சது. ஆமா ஓம் சுவாமியே கன்னிமலை கணபதி பகவானே நீ பின்னாடி மூடிட்டு இருக்கணும். இவன் மாலை போட்டு நீ போட்டுக்கலாம். ஓம் சுவாமியே கன்னிமலை கணபதி பகவானே அத்தகோல ஆண்டவனே ஆறு எங்க ஐயாவே எருமலை தாத்தாவே ஏகாந்த மூர்த்தியோ அப்பாச்சி மேடே ஈடில தெய்வமே குளத்தில பாலகனே மஞ்ச மாதாவே பிள்ளாளி அப்பா 11க்கு அப்புறம் மஞ்ச மாதாவே மாளிகைபுரம் தம்மனே பில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே 25 இப்ப ஐயோ எந்திரக்காதீங்க உட்காருங்க. இப்ப இடது பூஜை முடிஞ்சிட்டே. இப்ப வலது பூஜைக்கு வரணும். சரி வா. எத்தனை நாள் விரதம் முடிஞ்சிருக்கு? 25 நாள் முடிஞ்சிருக்கு. 25 நாளைக்கு மேல ஒரு நாள் உள்ள உட்கார்னாலும் நீ பூஜையில உட்கார முடியுமா? உட்காருவா. எப்படி உட்காருடா. வீட்டுக்கு புடிக்கிட்டு போனா உட்காருயா? கருப்பு போய் எடுத்துரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. கருப்பு போய் நீ கருப்பு போய் எடுத்தா பொம்பளையா கிடையாது படி. சரி அப்படியே விடு. 48 நாள் மாலை போட்டு இப்ப விரதம் இருக்கிறோம். ஆனா இப்ப நாங்க என்ன பண்றோம்? என்ன பண்ணீங்க? ஐயப்பன் கோயிலுக்கு போனா எவ்வளவு அழகான பாட்டு பாடிட்டு போறோம். இப்ப அதனாலதான் பெண்கள் நாங்க ஐயப்பன் கோயிலுக்கு வர முடியாதுதான். ஆனா எங்க தாய்கள் உட்காந்துருக்காங்க பாரு. நாங்கெல்லாம் ஒன்றாக கூடி நாங்கெல்லாம் மாலை போட்டு ஓம் சக்தி கோவிலுக்கு போவோம். ஓம் சக்தி கோயிலுக்கு அதுவும் பாருங்க இவ்வளவு அவதாரம் எடுத்துருக்காங்க. கார்த்திகை போய் மார்கழி போய் தை போய் மாசில போறது நாம போன அடுத்த மாசமே இவ்வளவு போகணுமா? நீ 48 நாள்ல நாங்க ஒரு 5 நாள் இல்ல ஒரு 10 நாள். சரிங்க வா. சரி நான் 16 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிருக்கேன். இப்ப நான் சொல்ற சந்தேகத்துக்கு மட்டும் நீ சரியா விட சொல்லிட்டீனா நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறதே விட்டுறேன். என்ன கேக்குற? உங்க ஓம் சக்தி கோயிலுக்கு நானும் மாலை போட்டுக்கிறேன். சொல்லு பாப்போம். ஆமா இப்ப ஊரு பூரா ரேடியோ போட்டு நம்ம அங்க வரக்குள்ளேயே இங்க என்னன்னா பாட்டு போட்டாங்க. அம்மன் பாட்டு ஊரு பூரா பாட்டு போட்டாங்க. ரேடியோ போட்டாங்க. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா அப்படிங்க பாட்டு பாடுது. ஊர்ல ரேடியோ பாடுது இல்ல. வீட்டுல கேஸ் சோறாக்குறாங்கல்ல. உங்களுக்கு அப்ப சாமி வருது. சிலிண்டர் வெடிச்சு போயிருமே. சரி மெத்தில துணி காய போட்டீங்கல்ல அப்ப உனக்கு சாமி வருது. ஐயோ மெத்த மேல இருந்து கீழே விழுந்துருவோம். சரி புரிஞ்சு கூட பைக்ல உட்காந்துட்டு போறல அந்த சாமி பாட்டு கேட்ட அப்ப சாமி வருது. ஐயோ ராரி மேல கொண்டு போய் குத்துடுவாரு. அது எப்படி ஊரெல்லாம் ரேடியோ பாடி வராத சாமி 55 பேர் ஏற பஸ்ல வரும். அந்த பஸ்ல ஏறணும்னே சாமி வந்து கேக்குறீங்களா? ஐயா அப்படி கிடையாது. நாங்க பஸ்ல ஏறும் போது
அப்படியே வேப்பன் தலைய ஒரு மாமா தலையை ஒடிச்சு வச்சுக்குவோம். சரி. பஸ்ல ஒடிச்சு வச்சு ரெண்டு கையில புடிச்சுக்குவோம். சந்தோஷமா ஆடுவோம். ஏன் ஆடுறேன்னு கேட்டீங்களா? அந்த அம்மனை கண்குளிர பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல ஆடிக்கிட்டே போவோம். நீங்க அம்மனை கண்குளிர பார்க்க போறேன்னா ஆடல, ஆம்படியான விட்டுட்டு திரி போற திமிர்றீங்க. அது நாங்க எங்க போய் ஆடுவோம் தெரியுமா? பிரைவேட் போய் தான் ஆடுவோம். பள்ளத்துல கொண்டு போய் விட்டு நான் என்ன கேக்குறேன்னு கேளு. சாமி கும்பிடு வேணாங்கல்ல, எங்க ஐயப்பனுக்கு எப்பேற்பட்ட பாட்டு? என்ன பாட்டு? பம்பையில குளித்து விட்டு பாவங்களை தொலைத்து விட்டு 18ஆம் படியேறி வந்தோம் ஐயா. இது எவ்வளவு அழகா இருக்குது. அது மட்டுமா, நாங்க 48 நாள் விரதம் இருந்து இரும்படி கட்டிட்டு போனோம். ஓ சாமி அப்பா, ஐயப்பா சரணம் அப்பா, ஐயப்பா ஐயப்பா போறோம் யாருக்கான ஓ சாமி கண்டா, ஓ சாமி கண்டா. இது எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே ஆந்திராவுக்கு வில்லாலி வீருடோ, வில்லாலி வீருடோ, மீர சுஸ்திரோ எக்கற போயிண்டி. எப்படி எல்லாம் பாட்டு போறாங்க. இது எவ்வளவு அழகா இருக்குது. இவ்வளவு பாட்டு. ஓம் ஓம் சக்தி, ஓம் சக்தியே, வேப்பிலை கொழுந்து, வேப்பிலை கொழுந்து, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என்னடி வித்த கட்டுறீங்க? தைவரமா தைவரம் தைவரம் அது வேற. இங்க பாரு, நாம பாட்டு போறோம். இப்ப போறோம் டிரைவர் அம்மா டிரைவரு பைபாஸ் ரோட்ல குத்துவாரு. தயவு செய்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நான் ஓம் சக்தி குறைச்சிட்டு நான் வாழ முடியுமா? அந்த ஆத்தா தான் எல்லாமே இருக்கிறாங்க. நான் சாமியை குறை சொல்ல மாட்டேன், சாமி கும்புற விதத்தை தான் குறை சொல்றேன். ஏன் கையை கட்டிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு நீ போய் நின்று அமைதியா நின்று ஐயா ஓம் ஆதிபராசக்தி தாயே மனசுக்குள்ளேயே என் குடும்பத்தை காப்பாத்தி, என் பொட்டாடி பிள்ளை காப்பாத்தி, என் ஊரை காப்பாத்தணும் சொல்ல முடியும் அப்படின்னு நாங்க ஆடுவோம். அப்படியா? ஆமா. உன்ன மாதிரி மத எடுத்து வாங்கினதை சொல்றேன் கேளு. விளக்கமா கேளு. நான் பால் கூட எடுப்பாங்க ஓம் சக்தி கோயிலுக்கு. என்னை சூரவேசத்துக்கு 2000 ரூபாய்க்கு பேசிக்கிட்டாங்க. ஒருத்த காளி வேசத்துக்கு 2000 பேசிட்டாங்க. நான் இந்த தடவை சூரவேசம் கட்டிக்கிட்டேன், அந்த தடவை காளி வேசம் கட்டிக்கிட்டான். நடுமத்துல பம்பகாரன் பம்படிக்கிறான். அதனால நாங்கெல்லாம் போயிட்டு இருந்தோமா. இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு இவ்வளவு மத எடுத்து மாலை போட்டு வந்தேன். போய் இப்ப நாமளே ஆடுறோம். ஒரு தப்பு வந்து கண்ணு இப்படி செய்யுப்பா, இப்படி போங்கப்பா, ஒருத்தர் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு உள்ள வந்து சொன்னா கொஞ்சம் மனசாரிட்டா. ஒன்ன மாதிரி மத எடுத்து பம்ப எடுத்து போய் சும்மா ஏசமா அடிக்கிற வேகமா அடி நாங்க ஆடணும். இப்படி இந்த மத எடுத்து போய் பம்ப சொல்ல அவன் கம்மிட்டு இருப்பான். அவன் கோவம் வந்துருச்சு. அவன் எப்படி திரும்ப பாட்டு எடுத்தான். இங்க பாரு, இங்க உட்காந்துருக்க அக்கா தங்கச்சி என் தாய் குலம். அவன் பாடுறத நான் பாடுறேன். எதுக்கு பாடுறேன்னா, நாளைக்கு நீ கோயிலுக்கு போனா அந்த மாதிரி குணா குறிப்பு தெரிஞ்சுக்கணும். பம்பு அடிக்கிறவன் சாமி அழைக்கிறவன் இவனோட நம்மளை பத்தி பேசுறானா, சாமி பத்தி பேசுறானா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இவன் திட்டினதுக்கும் அவன் பம்பை எப்படி அடிக்க தெரியுமா? ஏ ஆயா ரெண்டு மோள என்னம்மா சந்தேலிக்கா அவன் என்ன பாடுறானே இவளுக்கு தெரியல. அந்த பம்பக்காரங்கிட்டே போய் போடுறாங்க. அப்ப குணாகுதி அறிந்துதான் சாமி கும்பிட வேண்டும். நானும் ஓம் சக்திக்கு டாலர் தான் போட்டிருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். கடமை கண்ணிய கட்டுப்பாடு ஈவு இறக்க தயவு தாட்சன் தயால குணத்தோட கோயிலுக்கு போயிட்டு தான் வரதும் கிடைச்சோம். அதெல்லாம் ஓம் சக்தி கையில கங்கனை கட்டிக்கிட்டு எல்லாம் சாமி ஏத்துக்கலாம். அது எப்படி ஆதி பராசக்தி. அந்த ஆத்தா பேர் என்ன? ஆதி பராசக்தி. அது எப்படி முத நாளே இரும்படி கட்டி வச்சுட்டு அப்புறம் மாலை போடுறீங்க? அது எங்க விரதமே இருக்கு. நீங்க இரும்படி கட்டிட்டு மாலை போடுறீங்க, சாவுடுந்தா அதுல போயிட்டு வருவோம், தோசம் கிடையாது. கேட்டுக்க, ஆதிபுரம் சத்தியா தீட்டு சேருமா? ஆத்தா ஏத்துக்குவா. வீட்டுக்கு தூரமா போனா ஐயோ அது நாங்க 3 நேரமும் குளிச்சுக்குவோம். எங்க ஆத்தா ஏத்துக்குவோம். 7 நேரம் கூட குளிங்க. உனக்கு எனக்கு சண்டை வேணும். நீ என்னால ஒத்து போயிடலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவை. இப்ப நம்ம இந்து முறைப்படி ஒத்து போறோம். சட்டப்படுங்க, எனக்கு கழிப்பு ஆகுது. கழிப்பாவதா குடி
நீங்க ஒன்றியாக்குள்ள ஒருவனே தேவை. ஐயா வாங்கம்மா வணக்கம். காரணம் ஐயா வணக்கம். இப்ப இந்த விட்டு கிறிஸ்துவுக்கு பார்க்கலாம். எப்படி மாறணும்? நீ தான் ஒரு மாதிரியா இருக்கு சரியா? உனக்கு சட்டை போட்டு செஞ்சா தான் பிடிக்க மாட்டேங்குது. ஐயா மந்திரத்தை என்னடா புண்ணுக்கு என்ன புண்டேராமா? மந்திரத்தை சொல்ல கம்முடுறே. இந்த முறைப்படி மாட்டுமா? இப்ப கிறிஸ்துனுக்கு கிறிஸ்டின் ஹல்லேலூயா. அலே உயவா நானே கிறிஸ்துனுக்கு பிறந்தங்க நான் மனிதனுக்கு பிறந்த முடியும். நீ சொல்றது உனக்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா 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 ஆமே ஆமாவே எல்லாம் வீட்டுக்கு போவோமே. அது அவன் கிறிஸ்டின். இப்போ உடனே நம்ம முஸ்லீமுக்கு மாறான். ஆமா ஹரே அல்லா அல்லாஹ் ஹரே அல்லா சலாம் அலைக்கும். குச்சி குச்சி உத்தாதே எவன் கொண்டாடி கிடைக்கணும். ஏய் ஏண்டா இது ஆம்பளை தானே கட்டி பிடிப்பாங்க. ஆமா அப்ப ஓம்பரத்துக்கு நீ வர ஆள் அளவா இருக்கிறா நீ இவ்வளவு வந்துருவாளுவ. அப்புறம் அண்ணங்காரன் பார்த்துட்டா கேஸ் கொடுத்துருவேன். என்னத்த மாயவன்றா? ஐயோ என்ன வீரண்டி அம்மா இப்படி ஆட்டாத. போன வருஷமே நாங்க ஹாஸ்பிட்டல் விட்டு உன் அரைக்கெல்லாம் புடுக்கு நாங்க பிதுக்கி வச்சுட்டோம். பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை ஆம்பளதான் பொம்பளை பொம்பளைதான். திரும்ப சூத்திர வளன்னு சொல்லக்கூடிய இந்த நாங்க வரத்துல வந்திருக்கோம். சபைக்கு வந்த போது நான் யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யாருக்கு மகன் காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசி நாட்டை தகுந்தோடு வடிவாளம் செய்து வரக்கூடிய காசி மன்னர் காசி மன்னனுக்கு ஆமா மாணிக்கவல்லை அம்மனுக்கும் மகளாக சிறந்த எனது பேரோ அம்பிகை. அம்பிகை ஆமா அப்பா எங்க அக்கா ஒருத்தர் வந்து இருக்காங்க தெரியுமா? அம்பா அம்பா அம்பாள். எல்லாம் உங்க அப்பா அவளே போட்டான். இன்னும் ஆளே போட்டான். உங்க நாடு காசி நாடு. ஆமா உங்க அப்பா பேரு காசி மன்னர். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அக்கா பேரு அம்பாள். அம்பாள். உன் பேரு அம்பிகை. அம்பிகை. அது இது ஆமா தங்கை பேரும் அம்பாளிகை. இன்னொரு தங்கச்சி வருது. ஆமா தங்கச்சி என்கிட்ட பேசுற மாதிரி அவகிட்ட பேசாத. கோவக்கரி. ஆமா அப்பா அவ என்ன ஆள் தெரியுமா? வருவா பாருங்க கொஞ்ச நேரத்துல. அப்படியா? சரி. அப்படி இருந்தாலும் அக்கா வரும்படி கட்டளை. நான் மட்டும் போக கூடாது. அந்த புறத்தில் தங்கையாகிய அம்பாளிகை வந்து இருக்கின்றால் நான் அழைத்தேன் என்று குட்டிவா கேளுங்கள் சபையாருக்கு. அம்பிகை ஆசை தங்கையாகப்பட்ட அம்பாளிகை அழைக்க அம்பாளிகை சபைக்கு தருவாங்க.